அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருடேஜனம் ராமலிங்காமயம் ராமலிங்கம் ராமலிங்கம். வணக்கம் சாமி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சாமி. ஆன்மீக கலக்களஞ்சியம். ஓகே, போன வாரம் நம்ம சிவம் பாதி சக்தி பாதி இந்த மாதிரி கருத்தெல்லாம் பார்த்தோம். 8, 2 79 क्वेश्चन வரைக்கும் பார்த்திருக்கோங்க. அதான் தத்துவம். சிவபெருமானின் உருவம் என்ன தத்துவம்? கழுத்துல நல்ல பாம்பு, கையில அக்னி, உடுக்க மானு, சூலம், புலித்தோலி, ஆனத்தோலி, முயலகன், நந்தி, பாதி உடல் சிவம், மறுபாதி சக்தி, கைலாயம். இதோட விளக்கம், அதாவது இந்த சமய தெய்வங்கள் உண்மையிலே எதுக்காக உருவாக்கப்பட்டது? தவத்துடைய அனுபவத்தை ஒரு ஞானி தவத்தை அனுபவிச்சிருக்கான். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது ஊரா போய் சொல்லி இருக்க முடியுமா? ஒரு படமா போட்டு காட்டுனாக்க ஈஸியா இருக்குமே அப்படின்ட்டு ஒரு உருவத்தை படைச்சான். கடவுளுக்கு இப்படிதான் உருவம், அதுல சில தத்துவங்கள்லாம் வச்சான். அதை பார்த்துக்கிட்டு புரிஞ்சுக்கிங்கப்பா. கழுத்துல பாம்புன்னு அப்படியேவா நிற்கும் படம் எடுத்துக்கிட்டு? எவ்வளவு நேரம் தான் படம் எடுத்து நின்றுக்கிட்டு இருக்கிறது? டயர்டாவாது? இறங்கி போயிட்டு எலிய பிடிச்சி சாப்பிட்டு திருப்பி உட்காந்துக்குமா? இந்த மாதிரி கதைலாம் இருக்கு. அப்ப அது என்னன்னாக்கா மூச்சு காத்து அப்படியே நின்றுச்சு. அப்ப பாம்பு அப்படியே நின்றுச்சு. இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம 80வது கேள்விக்கு போவோம். 80வது கேள்வி. சரி சாமி. ஓகே, நல்லது. சிவபெருமான் உருவ தத்துவம் அழகாக உள்ளது. சரி, சிறப்பா இருக்கு. அவரது இருப்பிடம் கைலாயம் என்கிறார்களே, அது பற்றி என்ன விளக்கம்? சரி, உருவெல்லாம் சரி, எல்லாம் சரி. இல்லை சாமி, சிவபெருமான் இந்த கைலாயன்றது இதுதானே? கைலாயன்றது ஒரு மலை சாமி, அதை விடுங்க. இப்ப கைலாயத்துல சிவபெருமான் இருக்காரு, அது ஒரு பனிப்பிரதேசம். ஆமா. யார் சொன்னா சிவபெருமான் கைலாயத்துல இருக்காருன்னு? கதை சொல்றாங்கய்யா. கதையா? இல்ல, இடையில பூந்துக்கிட்டு இந்த மாதிரி பேசக்கூடாது. இதுதான் இல்ல உங்களோட பாருங்க கதை. அதாவது தத்துவ அமைப்புல இப்படி சொல்லியிருக்காங்க. இந்த பாருங்க சாமி, கைலாயத்துல மாடு மேல ஏறி வர்றாங்க சிவன். சரியா? என்ன சத்தத்தை காணோம்? சொல்லுங்க. சரி, அடுத்து நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. இந்த பார்த்த இதுல இதை பத்தி பேசிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லப்பா. அதாவது சிவபெருமான் உருவ தத்துவம் அழகாக உள்ளது. அவர் இருப்பிடம் கைலாயம் என்கிறார்களே, அது பற்றி என்ன விளக்கம்? இந்த கைலாயன்றது இதுதானான்னு கேக்குறேன். என்ன சாமி? இது உத்தர இதுல இருக்கு, நேபாள்ல இமயமலையில இருக்குது. கைலாச மலை அப்படின்ட்டு, கைலாயம் அப்படின்ட்டு. இங்கதான் சிவபெருமான் இருக்காங்க. சரியா? ஆனா இந்த மலையில ஒரு உண்மை இருக்கு, அது அப்புறம் பார்ப்போம். இப்ப வாங்க இது விளக்கத்தை பார்ப்போம். இமயமலையில் கைலாயம் என்று பனிமூடிய ஒரு சிகரத்திற்கு பெயரிட்டிருக்கின்றார்கள். இப்ப பார்த்தோமே, அதுதான். அங்கே சிவபெருமான் இருக்கின்றாரா? விமானத்தின் மூலம் அந்த மலைக்கு உச்சிக்கு மேல் பறந்து பார்த்து விட்டது. எங்கும் சிவபெருமானை காணவில்லை. சமே, அவரு நான் பார்த்தேன் மலைக்கு மேல அப்படி தெரிஞ்சிருவாரா? சூட்சமா இருந்தாருன்னா? லாயம் என்றால் கட்டுமிடம் என்பதாகும். குதிரை கட்டப்படும் இடம் குதிரை லாயம். கை என்பது மனம்,
கைலாயம் என்றால் மனதை கட்டுமிடம் என்றும் பொருள். எங்கே மனம் கட்டுப்படுகின்றதோ அதுவே கைலாயம், அங்கே சிவபெருமான், இதுவே உண்மை. கட்டுக்கடங்கா மனப்பரியை கட்டுமிடத்தே கட்டுவிட்டு என்கின்றது திருவருப்பா. நான் இதான் சொல்ல வந்தேன் இப்ப. அதாவது மகாமேரு, லலாடம் அப்படின்றாங்களே, கைலாயன்றது வந்து புருவமதி தான் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதே கரெக்ட். மகாமேரு தானே அதுக்கு பேரு, மலை தானே. ஆமா. அப்ப இங்க வந்து கைனா என்ன? மனசு. லாயம் என்னக்கா கட்டுற இடம். மனதை கட்டுற இடம் என்னன்னாக்கா புருவமத்தி. அப்ப எங்க இருக்கிறான்? தெய்வம் முதலாக தனித்தனி காட்டும் தெய்வம் இது வந்து பாரு, திருச்சிற்றம்பலத்தை திருநட ஜோதி. சரியா? அப்ப புருவமத்தியில தான் இருக்கு. கைலாயன்றது புருவமத்தி. அதுக்கு பேர், இன்னொரு பேர் என்னது? மகாமேரு. மேருனா என்ன? கைலாயம். மனதை கட்டும் இடம் வந்து கைனா மனசு. கை எப்படி மனசுன்றீங்க? கையறவில்லா கண்புருவ போட்டு கை அறவே இல்ல. இதுல யாரும் கேள்வி இருக்கா? கேளுங்க டாக்டரே, இன்னும் கேட்க வந்தீங்க. இவரு உடனே சொல்லுவாரு கைலாயத்துல சிவபெருமான் இல்ல அப்படிங்குவாங்க. நாங்க அததாயா சொல்ல வரோம். அதான் சொன்னீங்களே, எப்படி கைலாயத்துல சிவபெருமான் முதல்ல யாருன்னு தெரியணும்ல, அப்புறம் தானே கைலாயத்துல யாரு இருக்கான்னு பார்க்க முடியும். நீங்க அதான் இல்ல, இது என்னன்னாக்கா இந்த தத்துவத்தை பார்த்துட்டு வரோம். இப்ப கைலாயம்னா என்ன? உண்மையிலே கைலாயம்னா மலை, அந்த மலையிலதான் அவர் இருக்காரா அப்படின்னு. எனக்கு சிவபெருமான் யாருன்னே தெரியல. அப்புறம் எப்படி நீங்க சிவபெருமான் அங்க இருக்காருன்னு சொல்றீங்க? முதல்ல இவர் யாருன்னு சொல்லுங்க. யாரு சிவபெருமான் சொன்னீங்களா? அவர் யாருன்னு சொல்லுங்க. என்னையா இது? அதெல்லாம் நெல்லு போன வாரம் எல்லாத்தையும் பேசி முடிச்சு வந்துபிட்டு நீங்க புது அந்த ஒரு தொடர் 1 மணி நேரம் ஓடும். அதை போய் கேட்டுவாங்க நீங்க. மிஸ் பண்ணிட்டேனா? போன வாரம் இங்க பாருங்க, சிவபெருமான் யாரு, என்ன கதை, சிவபெருமானின் உருவம் என்ன, தத்துவம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம். இப்ப திருப்பி முதல்ல இருந்து வரீங்க. தத்துவமா? அப்படியே அங்க இருக்காருன்றீங்க கைலாயத்துல? இல்ல, அங்க இல்லையா அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. அதுக்கு விளக்கத்தை கொடுக்குறோம். ஓகே, பாஸ். இப்ப சிவபெருமான் இங்க பாருங்க, உருவம் தத்துவம் அழகாக உள்ளது, அவரது இருப்பிடம் கைலாயம் என்கிறார்களே, அது பற்றி என்ன விளக்கம் அப்படின்னு சொல்ல வரும். அதாவது கேள்வியா முடிச்சிட்டீங்க, இருக்காருன்னு சொல்லல. அவங்க இருக்காரு சொல்றாங்க. அப்ப அது முடிக்கும். சொல்லுங்க சாமி. இப்ப புரிஞ்சாயா? புரிஞ்சு தெளிவா வழங்கிருச்சு. நாங்க சிவபெருமான் எல்லாம் பாத்துட்டோம் போன வாரம். அதை 1 மணி நேரம் பார்த்தோம். இதுக்கு மேல பார்க்க முடியாது, தகட்டிடும். சரி சாமி மக்களே, வேற யாரும் கேள்வி இருக்கா? கைலாயத்துல கைன்றது மனம், லாயம்ன்றது கட்டுமிடமா. குதிரை லாயம்னு இருக்கான். அப்ப கைலாயம்னாக்கா கட்டுக்கடங்கா மனப்பரியை கட்டுமிடம் கட்டுவித்து. எங்க கட்டுறது? மனதில் புருவமத்தில தான் கட்டணும். என்ன சாமி? அப்புறம் போங்க அடுத்தது. சாமி நீங்க பாட்டு அமைதியா இருக்கீங்க, சொல்லுங்க சாமி. ஒரு மனுஷன் மதிச்சு நான் சொல்றதை கேட்டு பேசாம இருக்கீங்க, ஏதாவது சொல்லுங்க. நம்பாதீங்க, என்ன நம்பாதீங்க. இதுபோல் ஸ்ரீமான் நாராயணன், பிரம்மா, விநாயகர், முருகர், லட்சுமி, சரஸ்வதி, ஐயப்பா போன்ற எல்லா உருவங்களுக்கும் தத்துவ கூற முடியுமா? ஆம், உருவங்களில் தத்துவங்களும் அவற்றிற்கான புராண வரலாற்றின் தத்துவங்களும் சமயங்களின் உண்மை என்ற பகுதியில் விரிவாக கூறப்பட்டுள்ளன. அங்கு அவற்றை காண்க. சமயங்களின் உண்மைன்னு இதுல வருது. ஆன்மீக கலை களஞ்சியத்தில் அடுத்த பகுதி. அதுல பாத்துருவோம் என்ன விவரம்ட்டு. சரி, அருட்பெருஞ்சோதி. இப்ப வரலாறுக்கு வருவோம். அருட்பெருஞ்சோதி என்று வள்ளலாரால் அழைக்கப்பட்ட கடவுளை எவ்வாறு அறிவது? அருட்பெரு இப்ப வந்து நம்ம வந்து இந்த சிவபெருமான், கைலாயம் இதெல்லாம் தத்துவம்னு பாத்துட்டோம். சரியா சாமி? கைனா மனசு, லாயம்னா கட்டுற இடம், எல்லாம் எங்க இருக்காங்க? கைலாயம்னா என்ன,
சிவன்னா யாரு, அதுக்கான தத்துவம் என்ன டீட்டெயிலா பார்த்தாச்சு. இப்ப அருட்பெருஞ்சோதின்னு வள்ளலார் புது கான்செப்ட் கொண்டு வராங்க. அவங்க சிவபெருமான் சிவன் இதெல்லாம் பேசல, அருட்பெருஞ்சோதின்னு பொதுவா முடிச்சிட்டாரு. சரியா சாமி? ம் இப்ப அழைக்கப்பட்ட கடவுளை எவ்வாறு அறிவது? அருட்பெருஞ்சோதி என்பது மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய இந்திரியங்களும் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய கரணங்களும் கடந்து அறியக்கூடிய ஒரு அனுபவம்தான் என்றார் வள்ளலார். அதாவது இந்திரியங்களும் கரணங்களும் கடக்கணும். ஆமா ரொம்ப சிம்பிளா சொன்னாக்கா உடலையும் மனதையும் கடக்கணும். சரியா சாமி? அப்படி சிம்பிளா வச்சுக்குவோமா? ஈஸியா புரியும். ஏன்னா இந்திரியம் கரணனாக்கா கொஞ்சம் ஓவரா தான் இருக்குது, இது கேட்கறது பயமா இருக்கு. உடம்பையும் மனதையும் கடந்து போனாதான். இப்ப நம்ம வந்து சாமி வாழ்க்கையே உடம்பு மனசை பத்தி தானே வாழ்க்கை. உடம்புக்கு சரியா இல்ல, மனதுக்கு சரியா இல்லைனாக்கா வாழ்க்கை துன்பம். ஆரம்ப நிலையில் புருவ மத்தியில் ஏற்படும் உணர்வின் மீது மனதை நிறுத்தி அந்த உணர்வை கொண்டு மற்ற புற உணர்வுகளை கடந்த அனுபவத்தின் அதீதத்தில் அருட்பெருஞ்சோதியை அறியலாம். சாமி இது கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்க, இது சரியா வர மாட்டேங்குது. தாமன் ஆரம்பிக்கிறீங்கல்ல, ஆரம்பிக்கும் புருவ மத்தியில் ஒரு உணர்வு ஏற்படும். சரி, அந்த உணர்வு அப்படியே கவனிச்சீங்கன்னா, அப்படியே கவனிச்சு அந்த உணர்வு நல்லா கவனிச்சீங்கன்னா அப்படியே கொஞ்சமா சவுண்டு கேட்கும். சரி, சவுண்டு என்ன சவுண்ட் எல்லாம் கவனிச்சா சவுண்டு பெருசா வரும். சரி, பெரிய சவுண்ட் வந்ததுன்னா அப்போ ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஒளி தெரியும். அதான் கடவுள். அதான் கடவுள். அதான் பெருஞ்சோதி. அதுதான் பெருஞ்சோதியை அறிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது. அப்ப முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்? அடுத்த படிங்க. இல்லைங்க, சாமி நான் இங்கதான் கேட்டுட்டு இருக்கேன். புருவ மத்தியில் ஏற்படும் உணர்வுலதான் நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நம்ம மனம் வந்து இங்கேயும் எங்கேயும் அலப்பாஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம இந்த கைலாயம்னு பார்த்தோம்ல, அது இங்கதானே கட்டுற இடமோ? அதாவது மனசு வந்து இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பிடிச்சி ஒரு இடத்துல கட்டி இங்கே கட்டுனோன்னா அதே கழட்டிக்கிட்டு ஓடுதே சார். இப்ப என்ன பண்றது? குதிரை கட்டுற பிறகு குதிரையே வாயால கழுத்திக்கிட்டு ஓடுறத பாத்திருக்கீங்களா? சரி, தனுகரணாதிகள் தாம் கடந்தறியுமோர் அனுபவமாகிய அருட்பெருஞ்சோதி புது உணரும் போதலால் பிரித்தே அது எனில் தோன்றா அருட்பெருஞ்சோதி. இந்த 2 வரி இருக்கு, சொல்லுங்க. தனுகரணாதிகள் இதை கொஞ்சம் விளக்க சொல்லுங்க சார். தனுன்னா உடம்பு, உடம்புன்னா நெய், வாய், கண், மூக்கு, செவி இந்திரியங்கள். கரணாதிகள்னா மனம், புத்தி, அகங்காரம். 1 2 இதெல்லாம் செயல்பாடுல இருக்கு. இந்த செயல்பாடெல்லாம் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணணும். எந்த செயல்பாடு ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அப்ப வரக்கூடிய அனுபவம் தான் அருட்பெருஞ்சோதி. அது எங்க வருதுன்னா, ஆமா ஸ்டாப் பண்ண அப்படியே பொறுத்தா போக வேண்டியதான். ஸ்டாப் பண்ண 4 கேட்க 14 போவோம். அதான் இது எங்க வரும்னு சொன்னா, எங்க ஸ்டாப் பண்ணா புது உணர்வு பொது உணரும். அதாவது பொதுவுல தான் புருவ மத்தியில தான் உணர முடியுமே தவிர பிரிச்சு அது வேற எங்கேயும் பார்க்க முடியாதுன்ற. உதாரணத்துக்கு சிதம்பரம் கோயில்ல போயிட்டு நாங்க தரிசனம் பெற்று அப்படியே கோயிலுக்குள்ள மறைஞ்சிருவோம் அப்படின்னாக்க முடியாதா? நீங்க பழைய படத்தெல்லாம் பாத்துருக்கீங்களா சாமி? கோயில்ல போய் அப்படியே பாடிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு அப்படியே ஜோதியாகி அந்த கருவறையில போய் கலந்துருவாங்க. நீங்க பாத்திருக்கீங்கன்னு தெரியல. வள்ளலார் அப்படியே கட்டினாங்க. இந்த கடைசி பாட்டு பாக்கலையே, கது சாத்திரியில உள்ளுக்கு போவாரு. சரி, பொது என்பது புருவமத்தி, அங்கேதான் அருட்பெருஞ்சோதியை அறிய முடியும். அதை விட்டு வெளியே அதோ என்று சுட்டி காட்டினால் அருட்பெருஞ்சோதி தோன்றாது. வெளியில தான் அதோ அங்கதான் இருக்கு அருட்பெருஞ்சோதி அப்படின்னு. அப்ப ஒரு இடம் இல்ல வெளியே கடவுளுக்குன்ட்டு. நீங்க வந்து கடவுளை உணரணும் அப்படின்னாக்கா, கடவுளை பார்க்கணும் உணரணும்னாக்கா, நீங்க இங்கேருந்து ஃபிளைட் எடுத்துக்கிட்டு மலேசியால இருந்து டிக்கெட்டை போட்டுக்கிட்டு அங்க இறங்கி அங்க ஒரு காடிய சேவான்ற ரெண்ட் எடுத்துக்கிட்டு நேரா வடலூர்ல போய் பார்க்க முடியுமா?
இங்க வந்தாலும் பார்க்க முடியாது. எங்க எங்க போனாலும் பார்க்க முடியாது. இதுல திருப்பதி அங்க போய் பார்ப்போம். எங்க போனாலும் பார்க்க முடியாதுங்க. நாங்க பாக்குறதுக்குள்ள எங்களை விரட்டி அடிச்சு விட்டுருவாங்க. போகடா போகடா போகடா. சரி. ஆனா மக்க பாருங்க சாமி, அது இந்த உண்மை தெரியாம எவ்வளோ கூட்டம் அங்க போயிட்டு காசை கொட்டி வரிசையில நின்று எத்தனையோ 6 ஹவர் 8 ஹவர் 10 ஹவர்லாம் நிக்கிறாங்களாம். நான் கேள்விப்பட்டேன். இல்ல நின்றுட்டு 5 பேர் செத்து போறாங்க நெரிசல்ல. அவன் பாருங்க சாமி, கடவுளை பாக்கணும்ன்ற அந்த 6 ஹவர் உட்காந்து தவம் பண்ணாக்கா நான் கேட்க நல்லாதான் இருக்கு. யார் கேட்க போறா? சரி வாங்க. அருப்பெருஞ்சோதி ஒரு அனுபவம் எண்ணில் அது கொடுக்க வாங்க உள்ள ஒரு பொருளா? ஓ, என்ன சொல்ல வரீங்க? அருப்பெருஞ்சோதி ஒரு அனுபவம்னு சொல்லியாச்சு. அப்ப அது வந்து கொடுத்து வாங்க முடியுமா? அனுபவத்தை கொடுத்து வாங்க முடியுமான்னு கேட்க வரீங்களா? ஆம், அருப்பெருஞ்சோதி என வள்ளலார் கூறியது ஒரு அனுபவமே ஆகும். அந்த அனுபவம் கொடுக்கவும் வாங்கவும் உள்ள ஒரு பொருள்தான். ஆதாரம் அஞ்சலை நீ ஒரு சிறிதும் என் மகனே, அருப்பெருஞ்சோதியை அளித்தனம் உனக்கே. துஞ்சிய மாந்தரை எழுப்புக, நலமே சூழ்ந்த சன்மார்க்கத்தில் செலுத்துக. சுகமே விஞ்சுர மெய்ப்பொருள் மேனிலை இதனிலே, விஞ்சைகள் பல உல விளக்குக என்றாய். தஞ்சம் என்றவர்க்கருள் சத்திய முதலே, தனி நடராஜயன் சத்குரு மணியே. சொல்லுங்க சாமி. பயப்படாதே அஞ்சலை, பயப்படாத, கொஞ்சம் பயப்படாதே மகனே. அப்படியே கொடுத்தவனுக்கு அப்படி கொடுத்தாங்க பாருங்க, அப்படி கொடுத்தாரு. அருப்பெருஞ்சோதி அளித்தனம் உனக்கு. ஆமா, அந்த அனுபவத்தை கொடுத்திருக்குமா? ஆமா, அனுபவம் தான் அது. இல்ல இப்ப நீங்க இந்த ரிசார்ட்டோட அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பாத்திருக்கீங்களா சாமி? ரிசார்ட் நம்ம சொல்றாங்க, நீங்கள் பெறாத அனுபவத்தை பெறுவீர்கள் அப்படின்ட்டு. அது அப்ப அவங்க கொடுக்குறாங்க தானே, அது நம்மளுக்கு தெரியாதவே காசு கொடுக்குறோம், அந்த அனுபவத்தை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இப்ப அருப்பெருஞ்சோதியை வந்து அவர் அந்த அனுபவத்தை கொடுத்திருக்காரு சாமி. அருப்பெருஞ்சோதி அனுபவம்னா என்ன? பேரொழிய பார்த்து, பொன்னொழிய பார்த்து, உள்ளொழிய பார்த்து, சித்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம், சித்திகள்லாம் பெறுது. அதான் அருப்பெருஞ்சோதி அனுபவமா இல்ல எப்படி? பெருஞ்சோதி பாருங்க அனுபவம். அதான் அப்புறம் வாங்கிடுவோம். துஞ்சிய மாந்தரை எழுப்புக. துஞ்சியனா தூங்குற மாந்தரா? செத்து போனவனை எழுப்பி விடு. ஏன்? இல்லைங்க, எனக்கு இங்கதான் சாமி கேள்வியே வருது. அவன் தானே செத்து போயிட்டான், அவனை அப்படியே விடுங்க. இருக்கிறவனை சேர்த்து விடுங்க. எதுக்கு துஞ்சினவனை போய் சேர்த்து விடணும்? இருக்கிறவனே சேர மாட்டானே. துஞ்சி செத்து பண்ணலாம், செத்து பண்ணலாம் இல்ல. அப்படி வாங்க. உண்மை தெரியாம பாரு, நடப்பணமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கானா? ஆமா, அவன் வந்து எழுப்புடு. ஓகே சாமி, இப்ப அவனுக்கு வந்து உண்மை தெரியல, அதனால நான் செத்துருவேன்னு நம்பிட்டு சாவை நோக்கி நடந்துகிட்டு இருக்கிறான். சரியா? இப்ப அவனை எடுப்பு அப்படின்னாக்கா என்ன சொல்ல வர்றாங்க? அவனுக்கு உண்மையை சொல்லு அப்படின்றாங்க. நலமே சூழ்ந்த சன்மார்க்கத்தில் செலுத்துக. ஏன் சன்மார்க்கத்துல மட்டும் தான் நலம் இருக்கா, மத்த இடத்துல இல்லையா? இல்ல. ஏன்? மற்றதெல்லாம் பைத்தியத்தனமா முட்டாள்தனம், ஏமாத்துறது, பரிகாரம் எல்லாம் இருக்காரு. என்ன சாமி, புத்த மதத்தெல்லாம் அந்த மாதிரி சொல்லலையே. அவங்க ஜீவகாரன் இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. நீ இப்ப நம்ம இது பேசுறோம், இதெல்லாம் பேசுறோம். அதே பாரு பாருங்க. இல்ல நீங்க பாருங்க, துஞ்சிய மாந்தரை எழுப்புக அப்படின்னாக்கா அவங்களும் துஞ்சிய மாந்தர் தானே. இப்ப அவங்க கணக்குல வர மாட்டாங்களா? வந்தா பாருங்க. இல்லைங்க, இப்ப மாந்தர்னாக்கா அவங்களும் நம்ம கணக்குல வர்றாங்களா இல்லையா? அதை சொல்லுங்க. இல்ல தமிழ்நாடு மட்டும் தான் அப்படின்னாக்கா நம்ம தமிழ்நாடு மட்டும் பத்தி பேசுவோம். எல்லாரும் வருவாங்க. அப்ப எல்லாரும் வர்றாங்கன்னாக்கா அவங்களுக்கு நம்ம விளக்க சொல்லித்தானே ஆகணும். வேற எடுத்து விடலாம் சார். இல்ல சாமி, நான் என்ன சொல்றேன்னாக்கா, ஏன் வந்து சன்மார்க்கம் மட்டும்தான் நலமே சூழ்ந்த சன்மார்க்கம், என்ன காரணம் அப்படின்னு கேக்குறேன். அதனால இதெல்லாம் உண்மை இருக்கு, அவனை வாழ வைக்க முடியும், வேற எதுல வாழ வைக்க முடியாது.
ஏன்னா இங்க மட்டும் தான் வந்து மரணமில்லா பெருவாழ்வு இருக்குப்பா, அதுக்கு அடையறதுக்கு வழி இருக்கு, அடைஞ்சியும் ஒரு ஆள் காட்டியிருக்காப்ல அப்படின்னு சொல்ல வரீங்களா? மற்றது அதெல்லாம் கிடையாது. மத்த அதை பத்தி பேசுறதே கிடையாது அப்படின்றீங்களா? எல்லாம் காலி தான், செத்து கொண்டு தான் இருக்கிறான். சுகமே விஞ்சுர, ஓ அதான் வந்து செத்து போன பிறகு சொர்க்கத்துக்கு போவேன் நரகத்துக்கு போவேன் அப்படின்னு எழுதுறீங்களா? ஆமா. சரி. சுகமே விஞ்சுர மெய்ப்பொருள் மெய்நிலை இதனிலே விஞ்சைகள் பலவுல விளக்குக என்றாய், இதை சொல்லுங்க. சுகமே எளிமையா இருக்கிற மெய்ப்பொருள் மேல்நிலை அனுபவத்தை உயர்ந்தலை ஆச்சரியம் நிறைய இருக்கு, அதெல்லாம் விளக்கு. ஆச்சரியமா? தேகம் மாறுது இல்ல, சித்தி செய்ய முடியுது, தேகம் மாறுது, தேகம் மாறுது, சித்தலாம் வருது, நல்லா சாப்பிடாம இருக்கிறான், இருக்கிறான். ஆச்சரியம் இல்லையா? எனக்கு இப்ப ஒரு ஆசை வந்துச்சு சாமி, கொஞ்ச நாளா ஒரு ஆசை சாமி. ரொம்ப டயர்ட் ஆயிட்டு நானு, தினைக்கும் சாப்பாடு தேடி சமைக்கிறதா இருக்குது. சமைக்கணும் சாப்பிடணும் அப்படின்னு, அது எனக்கு வேண்டாம். இல்லைங்க, சாப்பாடு நான் சாப்பிடவே வேண்டாம்னாக்கா இந்த வேலையை நான் செய்ய வேண்டியது இல்லை, எவ்வளவு டைம் மிச்சமாகும். எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஓகே. ரெண்டாவது, தூங்குனா தூங்க முடியல, தூங்குனா எந்திரிக்க முடியல, சரியா? அப்ப தூக்கமே வேண்டாம் அப்படின்னா இப்படி சாப்பாடு தூக்கம் அது ரெண்டும் வேண்டாம். என்ன சொல்றீங்க இதை பத்தி? என்ன பயிற்சி பண்ணா இருக்கலாம். சரி. விஞ்சைகள் பல உல விளக்குக என்றாய், தஞ்சம் என்றவர் கருள் சத்திய முதலே. இதுதான் முக்கியமான வரி, இதை கொஞ்சம் சொல்லுங்க சார். யார் வந்து தஞ்சமா அடையறாங்களோ அவங்களுக்கு தெரியும். அப்ப வராதவங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? அவதான். ஆமா ஆமா, வந்தாலும் சொல்ல முடியும். பசின்னு தாகன்னு குதிரை வந்தாதானே தண்ணியை கொடுக்க முடியும். அதே ஓடிக்கிட்டு இருக்கு, அதை பிடிச்சி தண்ணியை குடிப்பா முடியாது. தஞ்சம்னு அப்ப நம்ம என்ன சொல்ல வர்றாரு, நீங்க எல்லாம் வல்லட்டு தஞ்சமாயிருங்கப்பா, நீங்க சொல்லி கொடுங்க அப்படின்னாக்கா பட்டுன்னு சொல்லி கொடுத்துருவாரா? எனக்கு என்னமோ அவரும் ஒரு மாதிரி கையில் இழுக்கிற மாதிரிதான் தெரியுது, ஒரு தடவை டிலே பண்றாங்க. அதான் ஒண்ணு இல்ல, தஞ்சம் சரியா பண்ணல. சரி, இப்ப தஞ்சம் எப்படி பண்றது அதை சொல்லி கொடுங்க சாமி, நாளைக்குல இருந்து பண்றோம். ஆட்டு ஊத்தலாம். எப்படி? என்ன நடந்தாலும் அவர் தான் விட்டுடணும், நீங்க சொந்தமா நினைக்கக்கூடாது. அவர் என்ன நடந்தாலும் அவர் இஷ்டம், நீங்க விருப்பமா இருக்கக்கூடாது, நீங்க பிளான் பண்ணக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது, அதை அவற்றை விட்டுடணும். என் உடலாராய்த்து எத்தகையாயினும் செய்து கொள்கிறீர், என்னை பள்ளி எழுப்பி மெய்யின்பம் எத்தகையாயினும் செய்து கொள்கிறீர். பிளான் எல்லாம் பண்ணக்கூடாது. ஆமா ஆமா, நாங்க அப்படியே பிளான போட்டு எல்லாமே நடந்துருச்சு பாருங்க இது வரைக்கும். சமே இப்படிதான் நடக்குறது ஒரு பிளான போடுவார். ஒரு 2 மாசம் முன்னுக்கு இப்படிதான் போட்ட ஒரு பிளான், அத்தனையும் சொதப்பி சுண்ணாம்பா போச்சு. இப்ப வேற ஒரு பிளான் புதுசா இன்னொரு, அது அவன் போட்ட பிளான் தான் வேலை செய்யுது. நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க சாமி, நான் இந்த விவசாயம் செய்யறேன்ல வீட்டுல, நான் அதுல இருந்து ஒண்ணு கத்துக்கிட்டது ஒண்ணே ஒண்ணுதான். நான் ஒரு செடி நட்டிருப்பேன் சாமி, நான் அதே செடிய கடவுளும் நடுவான், அங்கேயேதான் அந்த இடத்துல வேற எங்கேயாச்சும் நட்டு வச்சிருப்பான். நான் நட்ட செடிக்கு தண்ணி ஊத்துனா வரும், இல்லைன்னா டையின்னு தொங்கிடும். அவன் நட்ட செடி இல்லைங்க, அவன் நட்ட செடி இருக்க போட வேண்டாம், மழையோ வெயிலோ காத்தோ அது பாட்டுக்கு சும்மா தலைன்னு வளர்ந்து சும்மா டான்ஸ் ஆடிக்கிட்டு நிக்குது. நம்ம போட்டது வந்து நம்ம பாக்குறதுனாக்கா டையின்னு தொங்கிருது. நான் அப்பதான் யோசிச்சேன், எது செஞ்சாலும் நீ இருந்து சிறப்பா நீ காட்டிட்டு இருக்காங்க, அப்புறம் நாங்க என்ன பண்றது இருக்கு? உண்மைதான் சாமி, நான் ஒரு புளிச்சக்கீரை செடி புளிச்சக்கீரை தெரியுமா சாமி? தெரியும். புளிச்சக்கீரை குச்சி நட்டு வச்சேன், சரியா சாமி? அது வளருது, அப்புறம் காயுது. அந்த பக்கத்து பார்த்தாக்கா
அந்த தூக்கி போட்ட குச்சி வந்து முளைஞ்சிருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் தூக்கி போட்டது. அது வளர்ந்து தள 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 தளன்னு இருக்கு. நான் அதை பத்தி கேரே பண்ணல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஓவரா பிளான் பண்ணி, ஓவரா சிந்திச்சு, கெட்ட வைப்ரேஷன் வெளியாக்கி நம்மளுக்கு சூனி வச்சுக்கிற மாதிரி தோணுது எனக்கு. என்னமோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மைதான் அனுபவம். என்ன மக்களை இதை பத்தி மக்கள் சொல்றேன், என்ன சொல்றாங்க மக்கள்? நீங்க கொஞ்சம் சொல்லுங்கப்பா. அதான் நான் ஆரம்பத்துல வந்துட்டு சைவரு அந்த காய்கறி வாங்குறோம் இல்லையா, சுத்தமா கழுவி சுத்தமா நல்லா செழிப்பானதுதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இடையில சொன்னாங்க பூச்சி அடிச்சதை சாப்பிடுறது நல்லது, ஏன்னா அதில் தான் ப்ரோபயோட்டிக் அதிகமா இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் குழந்தைய வந்து ரொம்ப சுத்தமா வளர்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இடையில சொல்றாங்க குழந்தைய ரொம்ப சுத்தமா வளர்த்துனா அது இம்யூனிட்டி குறையுது, அதை வந்து வளர விதத்துல வளர விடணும், அப்பதான் அது இம்யூன் சிஸ்டம் கூடயா இருக்கும் அப்படி சொல்றாங்க. நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு. அதான்பா, இது வந்து கொலரு. அதாவது இப்ப வந்து ஓவரா பெற்றோர் வந்து ஒரு பண்றாங்க, பிள்ளைய வளர்க்குறாங்களாம். எவனும் வளர்க்க முடியாது, அவன் தானா வளர்றான். இவங்க வளர்க்குறன்ட்டு மண்ணுல சிலிப்புறு போடாம நடக்க விடுறது இல்ல, இயற்கைக்கு தண்ணியில போய் விளையாடுற விடுறது இல்ல, இயற்கையோட சம்மந்தப்படுத்த விடுறதே கிடையாது. மண்ணிலே அவங்க கால் வைக்கிறதே கிடையாது. பாத்துக்க, மண்ணில காலை வச்சாக்கா அது வந்து குற்றம் அப்படின்னு பாக்குறாங்க. நோய் வந்துடும், காய்ச்சல் வந்துடும். வளர்ந்துறப்ப அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கா? அவனே உடம்பே வந்து இயற்கை சம்பந்தப்பட்டது, அவனை இயற்கையோட பழக விடாம தடுத்து அவன் நோயாளியா போயிடுறான் கடைசியா. சாமி, எங்க வீட்டுல ஒருத்தர் இருக்கான் சாமி, சின்னதா ஒருத்தர் இருக்கிறான். அவன் அருண். அவன் சிலுப்புற போடாம நடந்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு கிடப்பான். அவங்க பாட்டி இருக்காங்கல்ல, சிலுப்புற போடு. அன்னைக்கு விட்டு அடிச்சான் பாருங்க, சிலுப்புற போடு இனிமே சொன்ன கட்டுப்பா விட்டு அடிச்சான். அப்ப நான் சொன்னேன், உனக்கு தேவையா இது? அவன் தான் சிலுப்புற போடாம நல்லாதான் நடந்துக்கிட்டு இருக்கா. சிலுப்புற போடு எதாலும் சிலுப்புற போட்டுட்டாட. கனெக்ட் ஆக மாட்டேங்குது. காலம் மண்ணோட கனெக்ட் பண்ண மாட்டேன், இயற்கையோட கனெக்ட் பண்ண மாட்டாங்க சாமி. இப்ப ஹாலிடே சாமி நான் பாக்குறேன். நான் நேத்து நக்கமாயனுக்கு போயிட்டேன், நேத்து நக்கமாயனுக்கு போயிட்டு இப்பதான் வந்தேன். நேத்து ராத்திரி தான் வந்து சேர்ந்தேன். 2 நாளா வீட்டை விட்டு வெளியாம வீட்டுக்குள்ளேயே போன் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. நாளைக்கு காலையில 6:30 மணிக்கு கிளம்பி இதுக்கேன்ட்டேன். எல்லாத்தையும் போய் கடல்ல இறக்கி விட போறேன். 7 மணிக்கு. 7 மணில இருந்து 8:30 மணி வரைக்கும் நீங்க கடல்ல தான் இருப்பீங்க. இயற்கையோட கனெக்ட் பண்றதே கிடையாது சாமி. சரி வாங்க நம்ம அங்க போனோம். சரி, தஞ்சம் என்றவருக்கு அருள் சத்திய முதலை. யாரெல்லாம் தஞ்சம் வராங்களோ அவங்களுக்கு அருள் செஞ்சிருப்பா அப்படின்றாங்க. சரி, இந்த அனுபவத்தை அளித்தவர் உள்ளொளியாகிய நடராஜ சத்குரு. அதாவது பேரொளி, பொன்னொளி, உள்ளொளின்னு இருக்கு, சரியா? பெற்றவர் வள்ளலாராகிய சிதம்பர ராமலிங்கம். அருப்பெருஞ்சோதி என்பது கொடுக்க வாங்க உள்ள ஒரு பொருள்தான், அதாவது அனுபவம் தான். இப்ப அருப்பெருஞ்சோதியை அளித்தனம் உனக்கே அப்படின்னாக்கா இறைவனால அது நம்மளுக்கு கொடுக்க முடியும். சரி, அருப்பெருஞ்சோதின்றது வந்து இந்த பேரொளிய பாக்குற ஒரு அனுபவம், அதனால வந்து சுத்த தேகம், பிரணவ தேகம் அப்படின்னு வருது அப்படின்றீங்களா? அதனால சில சித்திக்களும் ஏற்படுது. ஆனா இதுக்கெல்லாம் என்ன பண்ணும்? கைலாயத்துக்கு போகணும். கைலாயம் சரிங்களா? அருப்பெருஞ்சோதி மக்களே அப்படியே கேள்வி இதை கேட்டுருங்கப்பா. நாங்க போட்டு பேசியிருக்கோம். யாரும் கேள்வி இருக்கா? அருப்பெருஞ்சோதியை அழிக்க முடியுமா? அழித்து சாமி எது எப்படியோ சாமி, வள்ளலாரு எங்களுக்கு கொடுக்குறாரோ கொடுக்கலையோ, ஆனா உங்களுக்கு கொடுப்பாருல்ல, அதை நீங்க வந்து அப்படியே எங்களுக்கு ஒரு செட்டு ஃபுல்லா கொடுப்பீங்க. நாங்க சாமி நாங்க இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம், 4 வருஷம். சாமி 60 வருஷம், நாங்க 4 வருஷம் பாத்துக்குங்க.
அப்படி இல்லையா? அப்படியா? ஆமா. ஐயா எனக்கு ஒரு கேள்வியா. இப்ப இப்ப வந்து கைலாயம் சொல்றீங்க இல்லையா, கைலாயம் வந்து உண்மையில கைலாயம் இல்ல, நமக்குள்ள இருக்குதான் கைலாயம் அப்படின்ட்டு விளக்கம் சொன்னீங்க இல்லையா. மைக் அடிச்சுட்டு பேசினா எப்படிப்பா விளங்கும் ப்ரோ? ப்ரோ இல்ல என்னய்யா மைக் அடிச்சு? இன்டரப்ஷன் அதான் மைக் அடிச்சிட்டேன். இப்ப கைலாயம் வந்துட்டு அது உண்மையில கைலாயம் இல்ல, அது வந்து வேற அர்த்தம் அப்படிலாம் சொல்றீங்க இல்லையா. இல்ல வேற அப்படி அர்த்தம் என்ன? இருக்கும்போது இல்ல 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 என்ன சொல்லு, நீ என்னன்னு சொல்லு, நீங்க என்ன தான் புரிஞ்சு? கைனா கையே, அப்புறம் லாயம் என்னமோ சொன்னீங்க, அப்ப கைனா எதை கையா? டேய் இங்கப்பா, நான் கைன்னு செய்ய சொன்னேன், அது மூப்பையா சொன்னாரு. கைனா மனசு, லாயம்னா கட்டுமிடம். ஓகே, கைனா மனசு, லாயனா கட்டணும். அதே மாதிரிதான் வந்து புதுமதி. வள்ளலார் வந்து வடலூர் அழைத்து வாடீர் அப்படி சொல்றாரு இல்லையா. அப்ப அந்த வடலூர் என்பது வந்து நிறைய பேர் வந்து இப்ப கருத்து என்ன சொல்றாங்க, வடலூர் உண்மையிலேயே அந்த வடலூர்னு சொல்றாங்க. அதுக்கு விளக்கம் என்ன ஐயா? வருவார் அழைத்து வாடி அந்த பாட்டு கேக்குறான்னு நினைக்கிறேன் அவன். அதுதானே பே? ஆமாண்ணே. வடலூர் வட இசைக்கு வர இருந்தா பெறலாம். சமய வடலூருக்கு எதுவும் வழக்கம் இருக்கா? இப்ப கைலாயத்துல இருந்து வடலூருக்கு வந்துட்டாங்க, தென் கைலாயத்துக்கு வந்துட்டாங்க. ஞாபகம் தான் சார். வட லூர் அதுக்கு ரெண்டு பிரிச்சு பார்த்து எது வித்தியாசம் கண்டுபிடிச்சு எது வழக்கு கொடுக்க முடியுமா? அதெல்லாம் ஒரே தான். சரவணன், எனக்கு இந்த கான்செப்ட்ல வந்து முன்னையில இருந்து உடன்பாடு இல்ல. என்ன என்ன உடன்பாடுனா, நம்ம என்ன பண்றோம், அவங்க வந்து அததான் சொல்லியிருப்பாங்க. இப்ப வடலூர்ன்றது வடலூர் தான் சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், அவரு சொல்லிட்டாரு, அப்ப அதுல ஏதோ உள்ள அர்த்தம் இருக்குன்னு நாமளே போய் டிக்ஷனரி பார்த்து வடனா என்னன்னு ஒரு 4 வார்த்தை எடுத்து வந்துருவோம். ஊர்னா என்னன்னு 4 வார்த்தை எடுத்துட்டு வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி இதைதான் சொல்லியிருப்பாருன்னு நாம போடுறோம். இந்த மாதிரி நிறைய நடக்குது. இப்ப பழமொழிகள்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க சொன்னது சட்டியில இருப்பது அகப்பையில வரும்னு அதை தான் சொன்னாங்க. இல்ல அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. அது சட்டியிலனாக்கா தேடுறது சஸ்தின்னு போய் தேடி டிக்ஷனரியில பார்த்தா கண்டிப்பா தமிழ்ல வந்து ஒரு சொல்லுக்கு நிறைய சொல்லு இருக்கும். இப்ப ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, ஒருவேளை இப்படி இருக்கலாமான்னு யோசிக்கிறேன். இப்ப கைலாயம்ன்றது வந்து நீங்க கைன்னு டிக்ஷனரியில தேடிங்கன்னா அதுக்கு ஒரு 10 அர்த்தம் இருக்கும். அப்ப நாம என்ன பண்றோம், நமக்கு உடன்பட்ட அர்த்தங்களை கொண்டு வந்துட்டு அப்ப லாயம்னா என்னன்னு போட்டு இதைத்தான் சொல்லியிருப்பாங்கன்னு நம்ம சொல்றோம். ஆனா அவங்க உண்மையிலேயே சொன்னது அதுதான் சொல்லியிருப்பாங்க, கைலாஸ் தான். இந்த மாதிரி நிறைய நம்ம என்ன பண்றோம், அர்த்தத்தை வந்து உள்ளர்த்தம் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி தேடி தேடி நம்ம அது கண்டிப்பா கிடைக்கும். இப்ப டிக்ஷனரி எடுத்து கைன்னு பாத்தீங்கன்னா வேற அர்த்தமும் இருக்கும், லாயம்னா வேற அர்த்தம் இருக்கும். அதுக்கு ஒரு ஆள் யாராவது சொல்லுவாங்க. இப்ப மனசு கைனாக்க மனசுன்னு இருக்க, அப்ப லாயம்னாக்க கட்டுப்படுத்த மனசை கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லும் போது அப்ப வேற கூட இருக்கலாம்ல. வேற என்ன ஒரு உதாரணம் கொடுங்க பாப்போம். நீ டிக்ஷனரி இப்ப எடுத்து பாருங்க, கைக்கு வந்து 10 அர்த்தம் இருக்கும், லாயத்துக்கு ஒரு 5. அப்ப இது மாதிரி என்னன்னா, இப்ப அந்த பழமொழி சொல்ற மாதிரி பழமொழி சொல்லும் போதும் அது வந்து அந்த அர்த்தத்தை தான் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம், இல்ல இப்ப நம்ம இப்ப நீங்க சொன்ன இந்த கான்செப்ட் நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம் போவாங்க. இல்லைங்க, இப்ப உடன்பாடு இல்லைன்னீங்கல்ல. இப்ப நம்ம வந்து கைலாயம்னாக்கா இங்க வந்து கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க, கைலாய மலை மருமங்கள். சரி, அப்படின்னு சிவபெருமானும் வாழும் கைலாய மலை மருமங்கள். அப்பனா அவங்க சிவபெருமான் இங்கதான் வாழ்றாருன்னு சொல்ல வரீங்களா? அது அவங்க சொல்றாங்க, அது ஏன் இல்லைன்னு சொல்றீங்க? அது அவங்களுடைய கருத்து இல்ல, அது அவங்க சொல்ற கருத்து. அங்கதான் இமயமலைதான் இருக்காங்கன்னா அவங்க சொல்றாங்க, அந்த அது பேரு கைலாயம், அந்த இடத்துல இருக்காருன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க சார், பாம்பு ஒரு ஆள் இருக்காங்க, பிடிச்சி வச்சுட்டு கைசோரா வச்சுட்டு குறுக்க வச்சுட்டு அந்த பாம்பு தாங்க வச்சுட்டு தங்க வச்சு ஒருத்தர் ஒரு ஆள் இருக்காங்க. என்ன கேக்குற புரியுதா? நான் காட்டுறேன் இல்லைங்க சார், நீங்க அப்படி சொல்ல முடியாது சாமி. இதை பாருங்க சாமி, சார் இப்படிப்பட்ட ஒரு ஆளு கைலாயத்துல வாழ்றான்றாங்க. இவங்க பாருங்க இந்த படத்துல பாருங்க. சரி, அது அவங்களோட கருத்து இருக்கட்டுமே. கருத்துன்னு சொன்னா ஏமாந்துட போறாங்க அவங்க. இல்லாத ஒரு ஆளை ஏமாந்துட போறாங்க அவங்க. இல்ல அதுதான் அவங்க 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 வந்து அப்படி ஒண்ணு நினைச்சு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நம்ம எப்படி சொல்றோம்,
அதை வந்து நம்ம வந்து வேற, அதாவது அதை நம்ம திருத்தாம அப்படி ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாமே. இல்ல அதை இல்லைன்னே சொல்றோம், இல்லைன்னு சொல்றோம். இல்லைன்னு சொல்றது மாத்திரம் இல்லை, இல்லைன்னு மாத்திரம் இல்லை, இல்லைன்னு சொல்லியாச்சு. சரி. அவங்க ஆனா இன்னொன்னு சொல்றேன்னா, இந்த மாதிரி ஏன் செஞ்சா அதுன்னு சொன்னா உனக்கு புரியும். அவனுக்கு இல்லைன்னு சொன்னா ஒரு அக்செப்ட் பண்ண மாட்டான். ஏன் வச்சாங்க, கழுத்துல பாம்பு இருக்கு, பாம்பு கழுத்துல பாம்பு இருக்குமா, அதெல்லாம் பாம்பு எடுத்து காத்து விட்டுவான் அவன். அதுலப்பா பாம்புலாம் மூச்சு காத்து காத்து தங்கி இருக்கும், பாம்பு போட்டுருக்காங்க. நிறைய போட்டுருக்காங்க. சந்திரன் வந்து அறிவு, வளர அறிவு நிறைய போட்டிருக்காங்க. சூழல் வந்து தவம், ஏன் போட்டுருக்கா தவம். அப்போ உடுக்க வந்து தாமரை நாகம் கேட்கும், உடுக்க வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அனுபவத்தை வந்து தவ அனுபவத்தை வந்து உருவமா போய் காமிச்சிருக்காங்க. யாரும் ஒருத்தம் பண்ணல இல்லை அப்படி சொன்னா அவங்க புரிஞ்சுவாங்க சார். இந்த அப்படியே வைக்கும். சார் முதல்ல இல்லைன்னு சொல்லியாச்சு. சரி, சொல்லிட்டு இப்ப அந்த ஒரு கேள்வியா வரும். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, அது ஒரு அப்படியே ஒரு கேள்வி மாதிரி நாங்க அப்படிதான் பாத்துக்கிட்டு வரோம். அவர் சொன்னார்ல, இப்ப பேரு அவர் பேருனா வடலூர் கேட்டார்ல அவரு ஐயா. இப்ப வடலூர்னு வந்து வள்ளலாரும் அந்த வடலூர் தான் சொல்லியிருப்பாரு, வடலூருக்கு அழித்து வான்னு. சரியா? அப்ப நம்ம வடலூர்னா உடம்புல வந்து வடக்கு திசை நெத்தி தான் மேல, அந்த வடக்கு இதுதான் சொல்றாரு அப்படின்னு அவரு சொல்லல, நெத்தி புருவம் அப்படின்னு. வள்ளலார் சொல்ல கிடையாது, அது நம்மளா கற்பனை பண்ணிக்க வேண்டியதா. மீன் வராது, வளர்ந்து மீன் வேலை வளருதான், ஊர் பேர் வளராது. வடலூர் வருவார் அழைத்து. சார் இப்ப வந்து அந்த பாட்டோட மீனிங் என்ன தெரியுமா சார்? அந்த வருவார் அழைத்து வாடி வள்ளலார் வந்து சிதம்பரம் கோயில் இருக்குல்ல, அதை வந்து திருத்தம் செய்ய பார்த்திருக்காரு. அது சரியா இல்ல, திருத்தம் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்ப அங்க உள்ள அங்க தீட்சகர்கள் வந்து அவருக்கு வந்து இது எல்லாம் பண்ணல. சரியா சாமி? கதை பாருங்க சாமி. கொஞ்சம் பாத்துருவோம் சார். சார் சிதம்பரம் இருக்க ஆகாயத்தலம், ஆகாயத்தலம் வந்து தலை நெத்தி. ஆனா என்ன பண்ணலாம், நல்லா ஹார்ட்ல வச்சுட்டான், இருதயத்தாரம் ஆகிட்டாங்க, இருதய வச்சுட்டான். தலையை காட்டுறவ இருதய காமிக்கிறாங்க. ஐயா வந்து மாற்றி தலையை காட்டணும்னு சொல்லி சொன்னாரு, முடியல. அப்புறம் ஞாபகம் வெட்டி இங்க தலையை காமிக்கிறார், தலையை வச்சு காமிக்கிறார். அது அவரே பாட்டில் எழுதியிருக்கா சார். அப்ப ஞானசபையை கட்டிப்பிட்டு தான் அவர் பாட்டு படிக்கிறாரு. அவர் அங்கேருந்து வர சொல்லுங்க, அங்க இடம் சரியில்லை அப்படின்ட்டு. புரியுதா தம்பி அந்த பாட்டு? தம்பி இருதய வச்சு இடம் சரியா இல்ல, 8 கோணம் இருக்கு, 8 குடும்பத்துல மேல வாங்க போறாரு. அதை விடுங்க, இப்ப நம்ம இங்க வருவோம். சொல்லுங்க சார். இப்ப இங்க வந்து என்ன பாத்துட்டு இருக்கேன்னா சார், எங்க சார் சத்த காணோம்? இருக்க வெளியே இருக்கேன், கொஞ்சம் சத்தமா இருக்கு. அதான் சார், இப்ப ஏற்கனவே சொல்லியாச்சு அதெல்லாம் இல்லைன்ட்டு நிறைய கேள்வி மேல பாத்துட்டோம். இப்ப இதுக்கு என்ன விளக்கம் இருக்கலாம் அப்படின்னு சும்மா பாக்குறோம். என்ன சாமி? சரி வாங்க தம்பி, உனக்கு தெரிய ஐடியாப்பா. என்ன ஆக முதல்ல எல்லாரும் கப்பிச்சுப்புன்னு ஆயிட்டாங்க. இல்ல எனக்கும் ஒரு விருப்பம் இருக்குங்கய்யா. இப்ப உதாரணத்துக்கு நானும் கைலாசம் போயிட்டு வரணும், அங்க போனா நமக்கு மோட்சம் முக்தி அப்படின்லாம் நிறைய பேர் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நமக்கும் ஒரு வேத்தி தான், இப்படியே நமக்கு ஒரு டிக்கெட் கிடைக்குமே அப்படின்னு சார். ஆனா இந்த பாடத்துல சொல்லும் போது, ஏற்கனவே ஐயா கொடுத்த புத்தகத்திலும் படிச்சும் போது போயிட்டு வந்தவங்க தான் கேட்டேன், அதுக்கு சரியான விளக்கம் கொடுக்கும்போது யாரும் ஐயா கொடுத்த விளக்கம் நான் கேட்டவங்க அப்படின்னா போயிட்டு வந்தவங்க யாரும் சொல்லலைங்கய்யா. அதாங்க வித்தியாசம். சன்மார்க்கத்துல வந்து நம்ம படிக்கிற இந்த பாடங்களுக்கும் சாதாரணமா போயிட்டு வர்றவங்களும் அப்படின்னா அந்த மலைக்கு போயிட்டு வர்றவங்களோட தத்துவார்த்தமும் நம்மளோட ஒத்து போகலைங்கய்யா. போறோம் கும்பிடும் வரோம் அப்படின்னு, ஆனா உள்கருத்தோ அதோட உள் அர்த்தமா எதுவும் அப்படி கேட்டீங்கன்னா தெரியலீங்க. இதாங்க வித்தியாசப்படுதுங்க நமக்கு இந்த விஷயத்துல. நீங்க சொன்ன பாருங்க, இப்ப கான்செப்ட் வந்து என்னன்னாக்கா, இப்ப கடவுள் வந்து இந்த பொசிஷன்ல இங்கதான் இருப்பாருன்னு நம்ம சொல்ல முடியாதுன்னு வள்ளலார் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருனாக்கா,
பொது ம். உணரும் போதலால் பிரித்தே அது எனில் தோன்றா அருட்பெரும் ஜோதி. பொதுவுலதான் நீங்க உணரும் உரிமை தவிர பிரிச்சு அதுன்னு நீங்க வெளியே எங்கேயும் காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இது வல்லாரு. இந்த கான்செப்ட் வச்சுதான் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னாக்கா, இப்ப ம். கைலாயம் அப்படின்னாக்கா இது வந்து தனுகரணாதிகளை கடந்து போனாதானே கடவுளே பார்க்க முடியும். ஆமா. தனுகரணாதிகளை நாம் கடந்து அறியும் ஒரு அனுபவமாகிய அருட்பெருஞ்சோதி. இப்ப இந்த கான்செப்ட் வச்சு நம்ம வந்து ஒரு ஏறத்தாழ நம்ம வந்து என்ன பண்றோம்னாக்கா, இப்ப கைனாக்கா மனசு, மனசுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. லாயம்னா ம். கட்டுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த கான்செப்ட் வச்சு ஆமா. பார்த்தாக்கா இப்படி பொருந்துது. அவ்வளவுதான். ஆமா. மத்தவங்க பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வேற மாதிரி பொருந்தலாம், வேற மாதிரி இருக்கலாம். ஆனா சன்மார்க்க கருத்துப்படி இப்ப வல்லார் சொன்னபடி பார்த்தோம்னாக்கா, தனுகரணாதிகள் கடந்து போன தனுகரணாதிகளை எப்படி நீங்க கடப்பீங்க? நீங்க அதுக்கு தவம் ம். பண்ணணும். தவம் பண்ண என்ன செய்யணும்? புருவ மத்தியில தான் பார்க்கணும். அதுதான் இந்த வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் குயில் ஆட்சி தட்டி அப்படின்னு நிறைய பாட்டுலாம் வருது. இப்ப ம். வானம்னா என்ன? எப்படி அங்க ம். வானத்துல எப்படி மயில் போய் ஆடிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல? வானத்துல மயில் பறக்கத்தானே செய்யும். அது எங்க அங்க ஆடிக்கிட்டு இருக்கு? அப்ப அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்துட்ட பிறகு நம்ம வர்ற கான்செப்ட் என்னன்னாக்கா, இப்ப ம். கைலாயம்னாக்கா அவர் இப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு உண்டு. ஆனா இது பொருந்துது. ஓகே. சரி என்ன வணங்குது. சாமி? சரியான ட்ராக்ல போறோம்னா சாமி? எப்படி ஆஹ் இருந்தாலும் நம்ம மனசை கடக்கணும். அதான் இந்த இல்ல இப்ப நம்ம முக்கியமான பண்பு. நீங்க எப்படிதான் நீங்க சுத்தி வந்தாலும் இதெல்லாம் மன சம்பந்தப்பட்ட விஷயம் தான். நீங்க மனதை ஆமா அடைக்கிற ஆமா மனதுக்கண் மாசில ஆறுறதே தான் நம்மளோட பிரச்சனையே. மனசுல தானே ஏகப்பட்ட ஆமா குப்பையை வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா அது வரைக்கும் சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்ப அருட்பெருஞ்சோதி வந்து ஒரு அனுபவம் அப்படின்னு பாத்துட்டோம். அது குடுக்க வாங்க முடியுமான்னு கேட்டாக்கா வல்லார் என்ன சொல்றாரு? அஞ்சலை ஆஹ் நீ ஒரு மகனே, அஞ்சலை நீ ஒரு சிறிது மகனே, அருட்பெருஞ்சோதியை அளித்தனம் உனக்கே. அளித்தனம்னாக்கா என்ன அர்த்தம்? கொடுக்கறோம் ஒருத்தர் இருக்கிறான், வாங்குறோம் ஒருத்தர் இருக்கிறாரு. இப்ப ஆஹ் கடவுள் வந்து குடுக்குறாரு, வல்லாரு வாங்குறாரு வச்சுக்கோமே. அப்ப அது வந்து சரி. கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம் தானே. அனுபவத்தை வந்து கொடுக்குறாரா? இல்ல மேபி பேரொழிய காட்டுனனால அது வந்து கொடுத்ததா மாறுதா? என்ன சாமி? ஆமா அதெல்லாம் அது வரணும் வழி காமிக்கிறார். ஓகே. சரி. அருட்பெருஞ்சோதி ஒரு அனுபவம் என்றால் அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே என வள்ளலார் அழைக்கிறாரே, அனுபவம் கடவுள் ஆகுமா? இந்த கேள்வி பார்ப்போம். இப்ப அருட்பெருஞ்சோதி வந்து ஒரு அனுபவம்னு சொல்லியாச்சு. சரியா சாமி? அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே என வள்ளலார் அழைக்கிறாரே, அனுபவம் கடவுளாகுமா? எப்படி ஆகுது? சரி. ஞானிகள் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்திற்கு உருவம் கொடுத்தனர். அந்த உருவங்கள் தான் சமய தெய்வங்கள். சமய தெய்வங்கள் உண்மையில் இருப்பன அல்ல, அனுபவங்களே. அதனால்தான் சமய தெய்வங்களை வழிபாடு செய்வது அவசியமல்ல என்றார் வள்ளலார். அதே போல அருட்பெருஞ்சோதியையும் ஒரு அனுபவம் தான். அனுபவம் கடவுளாகாது. எப்படி எனில், இனிப்பு என்பது இல்லைங்க. இது முதல்ல சொல்லுங்க சாமி. என்ன சொல்ல வரீங்க ஃபர்ஸ்ட் பேரால? புரியலையா? புரியல, சொல்லுங்க. ஞானிகள் வந்து அனுபவத்துக்கு உருவம் கொடுத்தாங்க. சரி. அந்த உருவம் தான் சமய தெய்வங்கள். அதெல்லாம் உண்மையில கிடையாது. சிவபெருமானு ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு பாம்பு கழுத்துல வச்சுக்கிட்டு சூழல் உட்கார்ந்து இருக்குல்லன்றீங்க. இல்ல, ஒரு அனுபவம் தான். அதான் சமயத்தில் வழிபாடு பண்ண வேண்டாம் இது சொல்லார். சரி. அது அனுபவம் ஒரு அனுபவம் தான். சரி. அது கடவுள் ஆகாது. சரி. எப்படின்னா பார்ப்போம். இனிப்பு என்பது ஒரு அனுபவம், அதை சுவைக்க வேண்டும். வணங்குவதால் என்ன பலன்? அதாவது ஒரு இனிப்பை வந்து வச்சுட்டு ஒரு லட்டு வாங்கி வச்சுட்டு அதை வணங்கிக்கிட்டு இருந்தக என்ன பயன்றீங்களா? ஞானிகள் அனுபவத்தையே தங்களால் இயன்ற அளவு தெய்வமாக காட்டினார்கள். அதுபோல் வள்ளலாரும் அனுபவத்தை பாடியுள்ளார். ஆதாரம் இல்லைங்க. இங்க எதுக்கு இது சொல்றீங்க? இப்ப இனிப்பு என்பது ஒரு அனுபவம், அதை சுவைக்க வேண்டும். வணங்குவதால் என்ன பயன்? வணங்கிட்டு இருந்தா என்ன பயன்றீங்களா? இப்ப அருட்பெருஞ்சோதியை வந்து வணங்க வேணான்றீங்களா சாமி? அப்புறம் பாருங்க. என்ன சாமி பொடி வச்சு பேசுறீங்க? அப்புறம் பாருங்க, இப்புறம் பாருங்க சொல்லுங்க. வணங்கணும், வணங்க வேண்டாம். எங்க இருக்க வணங்குறது? வணங்குவோம் நாங்க. விளக்கே தேய்ச்சி வணங்குவோம். ஏதாச்சும் பண்ணுவோம் நாங்க. அருட்பெருஞ்சோதியா? ஜோதி. நீ அருட்பெருஞ்சோதியா? ஜோதி. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அருட்பெருஞ்சோதியா கடவுள் இல்ல. கடவுள் நீ ஏற்றி வைக்கிற வழக்கு.
ஒரு நேரம் கழிச்சு பூ ஊசி போடுவீங்க. இந்த கடவுள் அழைச்சிருக்கீங்களா? என்ன சாமி இப்படி பேசுறீங்க? நீங்க இப்படி சொல்ல முடியாது. ஒரு பஞ்சபூதத்தால இன்னொரு பஞ்சபூதத்தை அழிக்க கூடாது. அதனால நாங்க பூவை வச்சு ஒத்துவோம். ஆனா அந்த பூவும் ஒரு பஞ்சபூதம்னு எங்களுக்கு தெரியாது. அழைச்சிருக்கீங்களா? இல்ல ஒரு கான்செப்ட் சொன்னாங்க, எனக்கு ஊதக்கூடாது, ஏன்னா ஒரு பஞ்சபூதத்தால இன்னொரு பஞ்சபூதத்தை அழிக்க கூடாதுன்னு ஒரு விளக்கம் சொன்னாங்க. பூவை வச்சு ஒத்தலான்னாங்க. அப்ப பூ வந்து என்ன பஞ்சபூதம்? மண்ணு. அது எப்படி முடியும் அப்படின்னு யோசிச்சேன். சரி சொல்லுங்க, இப்ப என்ன சொல்ல வரீங்க? நாடுகின்ற பல கோடி அண்ட பகிரண்ட நாட்டார்கள் யாவரும் அந்நாட்டாண்மை வேண்டி நீடுகின்ற தேவர் என்றும் மூர்த்திகள் தாம் என்றும் நித்தியர்கள் என்றும் ஆங்கே நிலைத்ததெல்லாம் மன்றில் ஆடுகின்ற திருவடிக்கு தங்கள் தங்கள் தரத்துக்கு ஆனவகை சொன்மாலை அளித்தது அதனால் அன்றோ பாடுகின்ற என்னுடைய பாட்டெல்லாம் பொன்னம்பல பாட்டே திருச்சிற்றம்பல பாட்டே தோழி. இதுல என்ன வருதுங்க? அனுபவம் தானே அற்புதம் ஜோதி. சரி, அனுபவம் தானே. ஆமா, அனுபவம் தான் பாட்டு கேட்கிறார். இல்லைங்க, பாடுகின்ற என்னுடைய பாட்டெல்லாம் பொன்னம்பல பாட்டே திருச்சிற்றம்பல பாட்டே அப்படின்னாக்கா அவர் என்ன சொல்ல வர்றாருனாக்கா, சிற்றம்பலத்திலையும் பொன்னம்பலத்திலையும் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான்ப்பா நான் பாடி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல வர்றாரா? இல்ல சிற்றம்பலத்துல பொன்னம்பலத்துல என்ன இருக்குன்னு பாடி இருக்கேன்னு சொல்ல வர்றாரா? என்னன்னு சொல்லி உள்ள அனுபவத்தை பாருங்க. அனுபவத்தை பாடி வச்சிருக்காங்க. அப்ப எந்த பாட்டு எடுத்தாலும் சிற்றம்பல பாட்டு பொன்னம்பல பாட்டு தான் அப்படின்றீங்களா? அந்த வய பாட்டு கூட பாட்டெல்லாம் 1ஆம் திருமுறை பாட்டு தான், 6ஆம் திருமுறை பாட்டு தான் அப்படின்னு சொல்லலையா? இல்ல எல்லா பாட்டும்? எல்லா பாட்டும். எல்லா பாட்டுனா வருவார் உழைத்து வாடி, அது எப்படி? அமல்படுத்தான் யார் கூப்பிடுறாரு? ஆமா, அம்பலத்தானதான் கூப்பிடுறாரு. கூப்பிடுறாரு. ஆமா, நல்லா உள்ளொளி தானே. உள்ளொளிதான். சரி, இப்ப என்ன சொல்ல வரீங்க? அறுபத்தான் பாட்டாங்க தெய்வம் சொல்றாங்க சார். ஐயா அறுபத்தான் தெய்வம் சொல்றாங்க. அவனா எப்படி சொன்னாங்களோ ஐயா அறுபத்தான் தெய்வத்தை சொல்லு தெய்வம் சொன்னார். இப்ப வந்து சாமி, இப்ப வல்லார் வந்து அருட்பெருஞ்சோதி அப்படின்றது வந்து அவர் வந்து ஒரு கான்செப்ட் இவரு தான் கொண்டு வர்றாரு. அதனால இதுக்கு முன்னுக்கே ஏற்கனவே இருந்துச்சா? மாநில அனுபவி சொல்றாரு. மாநில அனுபவிச்சுறாரு. நம்ம வந்து நம்ம சொல்றாரு. யார் சொல்றாரு? நம்மாலா? நம்மாழ்வார் படிக்கிறதுல அவர் என்ன சொல்றாரு? ஆறாவது பெருஞ்சோதிங்கிறாரு. ஆறாவது பெருஞ்சோதி நம்ம சொல்றாரு. இந்த அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்துல வந்து அவர் சொல்லுவாரு, இது வந்து என்னோட அனுபவத்தில் வெளிப்பட்டது அப்படின்னு வரல. அப்ப வந்து இப்ப இந்த அருட்பெருஞ்சோதி வந்து ஒரு அனுபவம். அனுபவத்தை வந்து அவரு ஷேர் பண்ணும்போது நம்ம கிட்ட அருட்பெருஞ்சோதின்னு சொல்றாங்க. இப்ப அவர் பாடின பாட்டு எல்லாமே திருச்சிற்றம்பலத்திலையும் பொன்னம்பலத்திலையும் அவர் பெற்ற அனுபவத்தை தான் பாடி வச்சிருக்காரு. இல்ல அங்க என்ன இருக்கு, எப்படி போறது, இந்த மாதிரி கதை இதான் சொல்லி வச்சிருக்காரா? சரி வாங்க, மணி 9 ஆயிடுச்சு. காமத்துல கூட பேரொழி, பொன்னொழி, அது அமுதம், அது உன்னொழி, அவ்வளவுதான் அனுபவம். அனுபவம் மாமத்துல சொல்லிருக்காரு. மொத்த ஜனப்பிரியம் இல்லை. தினம் உட்காந்து 1000 தடவை அப்படி சொல்லி அது என்ன ஆகும்? அந்த உலக ரிலேட் பண்ணி அனுபவிக்கணும். அனுபவம் அது. அருட்பெருஞ்சோதின்றது அனுபவம். சரி வாங்க, இன்னைக்கு என்ன பார்த்தோம், ஒரு சமரியை பார்த்து விட்டுருவோம். மாமத்த ஐயா வந்து சொல்லுங்க சொல்லி எப்படி சொல்லி. சரி சாமி, இன்னைக்கு வந்து கைலாயம் என்னன்னு பார்த்தோம். அதாவது கைலாயம் வந்து எதை குறிச்சு அவங்க சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்.
சரியா தேடி சாமி? ஊத்து பார்த்தோம். அப்புறம் நாராயணன், பிரம்மா இவங்களும் தத்துவம் தான். இல்லவா? இப்படி ஒரு ஆளு கிடையாது. ஆனா இந்த வடிவம் வந்து எதுக்கு அமைச்சாங்கன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதுதான் சொல்றோம். ஆமா. அப்படி சரி, சொல்றாரு. அருட்பெருஞ்சோதி என்று வள்ளலார் அழைக்கப்பட்ட கடவுளை எவ்வாறு அறிய முடியும்? என்ன அறிய முடியும்னா 2 தான். ஒண்ணு பூர்வ மத்தியில தான் நீங்க பார்க்க முடியும். 2வது அதுக்கு தரிகாரணாதிகளை நீங்க கடந்து தான் போகணும். அதுதான் புரிஞ்சுதான். அது வந்து அப்படியே கடந்து போனாலும் உங்களுக்கு அந்த அனுபவம் தான் ஏற்படுமே ஒழிஞ்சு, அங்க அருட்பெருஞ்சோதின்னு ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு உங்களை வந்து வாப்பா வந்துட்டியே வந்து உட்காருப்பா என்ன சாப்பிடுற அப்படின்னு கேட்கப்பட்டு இருக்க மாட்டாரு. சரியா சாமி? கிடையாது. சரி, அடுத்து அது கொடுக்க வாங்க முடியுமா? அனுபவத்தை கொடுக்க முடியுமா? பார்த்தோம். மறுபடியும் வாங்க முடியும். கொடுத்து வாங்க முடியும். சரி, இப்ப அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே என்று வள்ளலார் அழைக்கிறாரு. அப்ப அனுபவம் கடவுள் ஆகுமா? ஆகும். இப்ப வள்ளலார் வந்து கடவுளே அப்படின்னு பாடுறாருல்ல, அது எல்லா பாட்டுமே வந்து திருச்சிற்றம்பலம் பொன்னம்பல பாட்டே, திருச்சிற்றம்பல பாட்டே அப்படின்னு சொல்றாரு. அதான் பார்த்தோம். அப்புறம் பாருங்க. அதுக்கப்புறம் பாப்போம் அடுத்த வாரம். வேற யாரும் கேள்வி இருக்கா? கேள்வி எல்லாம் முடிச்சுக்கோ. ஒருத்தனுக்கு காய்ச்ச, நான் அவனை போய் பார்க்கணும் இப்ப. சரி, யாரு? அருணுக்கு. ஐயோ, அவங்க காய்ச்சலா? ம் ஏன் சார் வீட்டுல காய்ச்சல் நிறைய வருது? ஏன் வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது சாமி. ஆனா அது வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னு கண்டுபிடிங்க. சொல்றாங்க அப்புறம் இருக்கிறீங்க. வேண வேணையா? என்ன வேணையா? யாரு எந்த நேரத்துல எந்த மட்டும் எதை அனுபவிக்குமோ அதை அந்த நேரத்துல அப்படியே பொருந்த புசிப்பிக்கின்றது திருவருட் சட்டியின் கால் இருந்தால் நம்மால் என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. மருந்தை சாப்பிட்டு தேத்திக்க வேண்டியதான், வேற வழி இல்லை. ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னா வச்சுட்டு இருக்க முடியாது. அதான் இன்னும் அல்ல என்னமோ வேலையா படுத்துருக்காங்க. மட்டை ஆயிட்டாரு, இன்னும் எழுந்திரிக்கல, போய் பார்க்கணும் இப்ப. அப்ப ஓகே முடியும். இல்லைங்க, வேற யாரும் கேள்வி கேளுங்கப்பா, இல்லை முடிச்சுக்குவோம். யாரும் ஒண்ணும் இல்லை. யாருக்கு ஒண்ணும் இல்லை சாமி. சரி, அப்புறம் என்ன, சந்தோஷமா முடிச்சுக்குவோம். ஓகே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய பிள்ளைதளம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. நன்றி ஐயா. நன்றி 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 நன்றிங்க ஐயா. நன்றி வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றி சார். சரவணன் சார் நன்றி சார். நன்றி நன்றிமா, எல்லாருக்கும் நன்றி. ஓகே சாமி, நன்றி, பாய்.